அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கை என்கிற இந்த பெருங்கடலில் திசை தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு ஆன்மா தன் பயணத்தோட அர்த்தத்தையும் விதியால் நிர்ணயிக்கப்பட்ட சவால்களையும் எப்படி எதிர்கொள்வதுன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் அந்த கேள்விக்குள்ளேயே இருக்குன்னு தாங்க நிதர்சனம். மீன ராசியோட ஆளுமை ஆழ்கடலோட அமைதியைப் போலவும் அதே சமயம் அதோட சீற்றத்தை போலவும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு மனுஷன் தன் அகங்காரத்தை தாண்டி இயற்கையோட சுழற்சியோட எப்படி இணைஞ்சு பயணிக்கும்னு, அதையும் குருவருள் என்கிற அந்த பேரொளி நம்ம கர்ம வினைகளை எப்படி செதுக்குதுன்னு இப்போ மிக நுணுக்கமாக பார்க்கலாங்க. 12 ராசிகள்லையும் கடைசியாக வர மீனத்தோட இயல்பு ஒரு குழந்தையோட உற்சாகமும் ஒரு ஞானியோட ஆவேசமும் கலந்த கலவைங்க. புற பார்வைக்கு தெரிகிற வேகத்துக்கு பின்னாடி ஒரு தீர்க்கமான தேடல் ஒளிஞ்சிருக்கும். மற்றவங்களோட பேசும்போது காட்டுற அந்த அதீத தீவிர எச்சரிக்கை உணர்வு வெறும் சந்தேகம் இல்லை, அது ஒரு வகையான தற்காப்பு அரண். ஒருத்தரோட உள்சார்ந்த நேர்மையும் வஞ்சகத்தையும் இனம் காண்றதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தாங்க. இவங்களோட இதயம் ஒரு கருணை ஊற்று. தாயோட அன்புக்கு ஈடான தூய்மையான வாஞ்சை இவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. சுயநலத்தோட நிழல் கூட படாத இவங்களோட பொதுநல சிந்தனை இவங்களை சமூகத்தில் தனித்துவமான இடத்துக்கு கொண்டு போகுதுங்க. அன்றாட வாழ்க்கையில் நாம் சிந்திக்கிற இடர்பாடுகள் நம்மை தண்டிக்க வர கருவிகள் இல்லை, மாறா நம்மை மேம்படுத்துகிற போதனைகள். ஒரு கல் எப்படி உள்ளியோட அடிகளை தாங்கி சிலையாக மாறுதோ அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிற சிக்கல்கள் அவங்களை பக்குவப்படுத்துதுங்க. எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் ஒரு இருண்ட மேகம் மாதிரி, அது தற்காலிகமானதுன்னு உணர்ந்து அதை தாண்டி போகிற மன வலிமையை நீங்கள் வளர்த்துக்கணும்னு குறிப்பாக குருவோட இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துதுங்க. குரு பகவான் வக்கர கதியில இருந்து விடுபட்டு நிவர்த்தி அடையும் போது இதுவரை இருந்த தேக்க நிலைகள் மறைஞ்சு ஒரு புதிய விடியல் பிறக்குங்க. இந்த பக்குவம் ஒரு நாளில் வரதில்லைங்க. ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு பாடமாக மாறி அங்கே ஆன்ம பலத்தையும் பெருக்குது. வெற்றியை எட்டிய பல மாமனிதரோட வரலாற்றை புரட்டி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு வழிகாட்டி அல்லது குருவோட நிழல் நிச்சயம் இருந்திருக்கும். தனியாக பயணிக்கிறவன் அடைகிற இலக்கை விட ஒரு தகுதியான வழிகாட்டி இருக்கும்போது அடைகிற உயரங்கள் கற்பனைக்கு எட்டாதவைங்க. விதியால் வகுக்கப்பட்ட பாதையில் நம்ம தடும்பாறும் போது அந்த இறை சக்தியை குருவோட வடிவத்தில் வந்து பாதையை காட்டுது. விடியற் காலையில் எழும்போது இன்னைக்கு என்ன துன்பம் வருமோன்னு பயத்தோடு எழாமல் இன்னைக்கு இறைவன் எனக்கு என்ன புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறான்னு தேடலோட எழணுங்க. இந்த நேர்மறையான அணுகுமுறை தான் இந்த மீன ராசிக்காரரோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். குருவோட அருளும் முருகப்பெருமானோட கருணையும் சேரும்போது உங்கள் வாழ்வில் இருக்கிற இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் உருவாகுங்க. இது உறுதி. வாழ்க்கை தேக்கமடைஞ்ச குட்டை இல்லைங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற ஜீவ நதி. இதை உணர்ந்தாதான் ஒவ்வொரு நாளும் வர சவால்கள் சுமையாக தெரியாமல் பாடமாக தெரிய ஆரம்பிக்குங்க. விடியும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு புதிய தொடக்கம்னு ஆள் மனசில் விதைச்சு எதிர்மறையான அதிர்வுகளை தர வார்த்தைகளையும் எண்ணங்களையும் முழுசாக பிறந்ததுள்ளன்னு காலையில் எழும்போதே இன்னைக்கு நான் மன நிம்மதியோட வாழ்வேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அந்த தீர்மானமே உங்கள் அன்றாட செயல்களுக்கு ஒரு கவசமாக மாறிடுங்க. பிரபஞ்சத்தோட பேரொளியான குரு பகவான் ஒரு மனுஷனோட அக இருளை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர். வர மே 17 குரு பகவான் வக்கர கதியில் இருந்து நிவர்த்தி அடைய போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. நீங்கள் யதார்த்தத்தை நேசிக்கிறவங்க, எதையும் மிகைப்படுத்தி பேசாதவங்க, அதனால் இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு மிக சரியான பலன்களை கொண்டு வருங்க. குரு பகவானோட இந்த நேர்கதி பயணம் நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருந்து சிக்கல்களை சுமூகமாக தீர்த்து வைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து தகராறுகள் அல்லது பூமி சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் நண்பர்களோட ஆலோசனையும் உதவியும் உங்களுக்கு பெரும் பலமாக இருக்குங்க. இதுவரை உங்கள் முதுகுக்கு பின்னாடி நின்று தொல்லை கொடுத்தவங்க யார், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவங்க யாருன்னு இப்போ நிழல்படம் மாதிரி தெளிவாக தெரியும். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட தேவையற்ற அவதூறுகளும் மனசை புண்படுத்திய அவப்பெயர்களும் பனியை பார்த்து சூரியன் மாதிரி மறைஞ்சு போயிடுங்க. துரோகங்களை சந்திச்சப்ப நீங்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இப்போ ஒரு பக்குவமாக மாறி இருக்கும். பழிவாங்கும் உணர்ச்சியை ஒதுக்கி வச்சுட்டு அந்த அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு முன்னேற உன்னதமான நிலையை நீங்கள் எட்டுவீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் விதைச்ச நற்செயல்கள் இப்போ மரமாக வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் காலம் இதுதான். பெரியவங்க, ஆன்மீக குருமார்கள், உண்மையான நண்பரோட வழிகாட்டுதல் சரியான சமயத்தில் உங்களுக்கு கிடைச்ச உங்கள் முயற்சிகளுக்கு உத்வேகம் தரும். பொது வாழ்விலையும் அரசியல்லையும் இருக்கிறவங்களுக்கு அதிகார மட்டத்தில் சாதகமான மாற்றம் வருங்க. பயணங்களில் இருந்து அச்சங்கள் நீங்கி பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. கடந்த 4 மாதங்களாக நீங்கள் அனுபவித்த
சொல்லலனாத துயரங்களும் முட்டுக்கட்டைகளும் விலகி ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியும். தனிமையில் இருக்கிறதா நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட வேணாங்க. உங்கள் நற்குணத்தை பயன்படுத்திக்க சில சக்திகள் முயற்சி பண்ணாலும் பிரபஞ்சத்தில் இருந்து வர ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை அரணா நின்று பாதுகாக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிச்சு முன்னேறணும்னு எண்ணம் துளியும் இல்லாத உங்கள் உயர்ந்த குணமே எப்போதும் உங்களுக்கு துணையாக நிற்கும். ரமணமே மகரிஷின்னு சொன்ன மாதிரி இறைவனுக்கு முன்னாடி நம்ம எளியவர்களாக இருக்கணும், பிறருக்கு முன்னாடி நம்ம மதிப்பை போற்றுவர்களாக இருக்கணும். மீன ராசிக்காரர்களே, உங்கள் சுயமதிப்பை உணர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுற தருணம் இதுங்க. வாரந்தோறும் வர வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானோட ஆலயத்துக்கு போய் அந்த ஆதி சிவனோட உங்கள் மனசை இணைக்க பழகுங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மாயமாக மறைஞ்சு போயிடும். எண்ணம் போல தான் வாழ்க்கை அமையும். அதனால் சிவனடியாரே உங்கள் சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக்கோங்க. குருவோட அருளால் புதிய நட்பு வட்டாரங்களும் இனிய மாற்றங்களும் உங்கள் வீட்டுக்கு வரும். மனசில் இருந்த பாரங்கள் இறங்கி ஒரு புதிய வாழ்வியல் மகிழ்ச்சி உங்களை ஆட்கொள்ளுங்க. முடிவற்ற தன்னம்பிக்கையோட உங்கள் பயணத்தை தொடருங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. பிரபஞ்ச ரகசியங்களை அறிஞ்ச ஒரு ஞானியிடம் ஒரு தேடல் உள்ள சாதகன் கேட்கிற கேள்வி இது. இயற்கையோட நியதிகளும் கோள்களோட சுழற்சியும் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னு ஒரு மனுஷனோட அகத்தில் உத்திக்கிற எண்ணங்களால் என்ன அற்புதம் செய்ய முடியும்? ஒரு சின்ன சிந்தனை பல தலைமுறைகளாக தொடர கர்ம வினையை மாற்றிடுமா? இந்த கேள்விக்கான பதில் மீன ராசிக்காரரோட ஆழ் மனசில் புதைஞ்சிருக்கிற அந்த அதீத ஆற்றல் தான் ஒளிஞ்சிருக்குங்க. நேர்மையான அதிர்வுகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற ஆன்மாக்களோட பேசுகிறதும் உன்னதமான சக்திகளை பற்றி சிந்திப்பதும் வெறும் பொழுதுபோக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றிக்கக்கூடிய சூட்சும பயிற்சி அது. பிரபஞ்சத்தோட ஆதி மூலமான இறைசக்தி நம்ம வெளியிடுற ஒவ்வொரு அதிர்வையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்குது. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானவையோ அவ்வளவு வாழ்க்கை தான் எதிர்காலத்தில் அறுவடை செய்ய போகிறீங்க. இதில் தவிர்க்க முடியாத பிரபஞ்ச விதி. மனசோட ஆழத்தில் முளைக்கிற எதிர்மறை எண்ணங்கள் செழிப்பான நிலத்தில் படுற நச்சுக்கொடி மாதிரிங்க. என்னால் இந்த சவாலை எதிர்கொள்ள முடியாது, புதிய வணிகத்தை தொடங்க வலிமை இல்லை, இழந்த நற்பெயரை மீட்க முடியாதுன்னு வர தாழ்வு மனப்பான்மை உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குங்க. இந்த எதிர்மறை சுழற்சியில் இருந்து விடுபட்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடியும், இறைவருள் என்னை வழிநடத்துதுன்னு உறுதியாக தியானம் மாதிரி மேற்கொள்ளுங்க. நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுவே நிதர்சனமாக மாறுது. உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற புறச்சூழலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்க போகுங்க. மீன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்வில் தீய சக்திகளுக்கோ தோல்விகளுக்கோ இனி துளி கூட இடம் இல்லைன்னு உறுதியான மனநிலையை இப்போவே வளர்த்துக்கோங்க. குரு பகவானோட வக்கர நிவர்த்தி உங்கள் வாழ்வில் ஒரு மக யாகத்தோட பலனை தரப்போகுது. இதுவரை கனவாக மட்டும் இருந்த உங்கள் லட்சியங்கள் இப்போ கண்கூடா நனவாகும் காலம் வந்தாச்சுங்க. முன்னொரு காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் பலன் கிடைக்காம முடங்கி கிடந்தாலும் இப்போது பல மடங்கு லாபத்தோடு உங்களை வந்தடையும். எதிர்பாராத திசைகளில் இருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தோட கதவுகள் உங்களுக்காக திறக்குங்க. வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த புதிய கிளைகள் தொடங்குற வாய்ப்பு வரும். தகுதியான ஆசானோ குருவாவோ வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால் உங்கள் முடிவுகள் தெளிவு தீர்க்கமும் பிறக்குங்க. பெரியவங்களோட ஆசிகளும் அரசு ரீதியான சலுகைகளும் தடையின்றி கிடைக்கும். உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். நீண்ட நாட்களாக உங்களை அலைக்கழிச்ச சட்ட ரீதியான சிக்கல்களும் வழக்குகளும் இனி உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தருங்க. கடல் கடந்த தொடர்புகள், வெளிநாட்டு நிறுவனங்களோட வணிக உறவுகள் உங்கள் வாழ்வாதாரத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு போகும். புதிய தொழில்கள் தொடங்குற துணிச்சலும் எல்லாத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கிற ஆற்றலும் உங்களுக்குள்ள இயற்கையாகவே ஊறும். உங்கள் சொல்லலாற்றால் மேம்படும். மற்றவளை வசீகரிக்கிற வல்லமை பெருகும். அறிவுத்திறனும் நுண்ணறிவும் கூர்மையாகும். புதிய தொழில்நுட்பங்கள், கலைகளை கற்றுக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் தற்காலிகம் இல்லை, உங்கள் ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம். அந்த பேரொழியோட துணையோட நம்பிக்கையை உங்கள் அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஒரு தேடுதல் மிக்க உள்ளம் கேட்கலாம், அறிவார்ந்த ஆற்றல் மட்டும் ஒருத்தனை உயர்த்திடுமா, இல்லை காலத்தோட சூழலும் கை கொடுக்குமா? உண்மையை சொல்லப்போனால் அறிவும் காலமும் இணையும் இடத்துல தான் மகா வெற்றிகள் சாத்தியமாகும். குறிப்பாக இணைய வழி தொடர்புகளும் நவீன கல்வி முறைகளும் உங்கள் பொருளாதார நிலையை இதுவரை இல்லாத பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி நகர்த்த போகுதுங்க. உங்கள் ஆள் மனசில் புதிஞ்சிருக்கிற கலைத்திறன்களும் தனித்துவமான படைப்பாற்றலும் உலகம் அறிய வெளிப்படும் தருணம் இது. எவ்வளவு கடுமையான போட்டி வந்தாலும் உங்கள் நுண்மதி அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி வெற்றியை உங்கள் வசமாக்கும். சமுதாயத்தோட உயர் மட்டத்தில் உங்களுக்கென ஒரு கௌரவமான அங்கீகாரமும் நற்பெயரும் தானாக வந்து சேருங்க.
உங்கள் வாழ்வாதாரமே ஒரு வசந்த காலம் மாதிரி மாறப்போகிறத நீங்கள் உணர்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய தீர்க்கமான திட்டமிடல் ஒரு மாலுமிக்கு திசை காட்டி இருப்பது மாதிரி அந்த பழக்கம் இப்போ உங்களுக்குள்ள இயற்கையாகவே வரும். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் வணிகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்டதாக இருந்தாலும் சரி, மகத்தான நன்மைகளையே தரும். புனித தலங்களுக்கு போய் ஆன்மீக அதிர்வுகளை பெற அரிய வாய்ப்புகள் வரும். மனசில் இருந்த இனம் புரியாத அச்சங்களும் தேவையற்ற சந்தேகங்களும் விலகி வைரம் பாய்ந்த மன உறுதி உங்களுக்குள்ளே பிறக்குங்க. காலத்தோட அருமையை உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிற வல்லமை உங்களுக்கு வருங்க. அதனால் தோல்வின்னு சொல்லலே உங்கள் அகராதிலே இடம் இருக்காது. இல்லற வாழ்க்கையோட இனிமை ஒரு மனுஷனோட நிம்மதிக்கு அடிப்படை. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து கசப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் உருவாகும். உங்கள் வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு எப்பவும் பெரும் பலமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியும் அவங்க அடையிற சாதனைகளையும் உங்கள் சமுதாயத்தில் பெருமைப்பட வைக்கும். சிதைஞ்சு கிடந்த உறவுகள் மறுபடியும் ஒன்றிணைஞ்சு வலுவு பெறுங்க. பொருளாதார ரீதியாக ஒரு நிலையான தன்மையை நீங்கள் எட்டுவீங்க. சேமிப்பு முதலிடும் ஒன்றா வளர்ந்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் வரலையேன்னு ஏக்கப்பட வேண்டாம். உங்கள் ஒவ்வொரு வியர்வை துளைக்கும் உரிய பலன் வட்டியும் முதலுமா இப்போ வந்து சேரும். மற்றவங்க இது சாத்தியமே இல்லைன்னு கைவிட சவாலான காரியங்களையும் நீங்கள் நேர்கதையாக திட்டமிட்டு வெற்றி கொடையை நாட்டுவீங்க. தடைப்பட்டு கிடந்த உங்கள் கனவு திட்டங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று வேகம் எடுக்குங்க. இந்த நேரத்தில் மீனராசி மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரமோட தனித்துவமான பலன்களை பார்க்கலாமா? பூராட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் காரிய வெற்றியில் முடியும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் வேணும்னாலும் அங்கே விடாமுயற்சி அவங்கள சிறந்த நிலைக்கு கொண்டு போகுங்க. கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். மங்கள நான் சூட போகிற யோகம் வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் சலுகைகளும் தடையின்றி வரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க தானாக பின்வாங்கி போவதை பார்ப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்குங்க. மகிழ்ச்சி கொடுக்கும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. விவாதங்களை தவிர்க்கலாம். உங்கள் ஆசைகளும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறப் போகிற இந்த பொற்காலத்தில் இனி வர காலங்கள் உங்களுக்கு பேரின்பத்தை மட்டுமே அள்ளித்தரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. மீன ராசியோட ஆன்ம நேயர்களே, உங்கள் வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த உரையாடலோட இறுதி பகுதியில் நட்சத்திர ரீதியான நுணுக்கமான பலன்களையும் ஒரு மனுஷனை உண்மையாக செல்வதனா மாத்திர தத்துவ ரகசியத்தையும் பார்ப்போமா? உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இரும்பு மாதிரியான மன உறுதியை தரும். உங்களை சுற்றி இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் தேவையற்ற வதந்திகளும் தானாக விலகி போகும். எந்த இக்கட்டான நிலையும் லாபகமாக அனுசரித்து போகிற பக்குவம் வரும். இடையில வர சின்ன குழப்பங்களும் காரிய தடைகளும் பணி விலகிற மாதிரி மறைஞ்சு போகுங்க. ஆனால் வாகன பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. கவனச்சிதறல் வர வாய்ப்பு இருக்குங்க. பொருளாதார வரவுகளில் கொஞ்சம் தாமதம் தெரிஞ்சாலும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் ஆரோக்கியம் சீராகும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தவங்க உங்கள் மேன்மையை புரிஞ்சு தலைவணங்கும் மாற்றங்கள் வரும். அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் வணிகத்தில் ஒரு சீரான ஓட்டம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஆர்டர்கள் வரதில் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். ஆனால் அது உங்களை செதுக்கிற இடைவெளி தான், தோல்வி இல்லைங்க. அரசு ரீதியான காரியங்களில் தேக்கம் வராமல் இருக்க கொஞ்சம் கூடுதல் முனைப்போடு செயல்படுங்க. பணியிடத்தில் உங்கள் விருப்பத்துக்கு மாறான இடமாற்றம் வந்தாலும் அது பிற்காலத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும், மறந்துடாதீங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கலாம். தேவையற்ற சௌகரியங்களை வராமல் இருக்கும். அதே நேரம் உங்கள் உற்சார உணவோட சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துகிற கௌரவமான பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. சித்தர்களோட அருளையும் வழிகாட்டுதலையும் தேடி போங்க. தீர்க்க முடியாத சிக்கல்கள் தீர்ந்து போகும். நீங்கள் நினச்ச மாதிரி புதிய மனை வாங்குகிற யோகமும் வீடு கட்டுற கனவும் இப்போ நிறைவேற ஆரம்பிக்குங்க. உங்கள் வாழ்வில் இனி இடர்பாடுகளை ஒரு மாயையே மறைஞ்சு நன்மைகள் மட்டுமே எஞ்சும். இப்போது வாழ்க்கையை விதியாக மாற்றி எழுதுகிற ஒரு ரகசிய விந்தையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை அந்த புனித நேரத்தில் உங்கள் எண்ணங்களுக்கு அசாத்தியமான காந்த சக்தி இருக்குது. அந்த பொன்னான நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தியானியுங்க. உங்கள் வாழ்வில் எந்த மேன்மைகள் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவை ஏற்கனவே நடந்து முடிஞ்சது மாதிரி ஆழமான உணர்வோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அகத்தில் உதிக்கிற அந்த நேர்மறையான அதிர்வுகள் பிரபஞ்சத்தோட பேராற்றலோட இணைஞ்சு மிக விரைவிலேயே உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்கும். இருள் சூழ்ந்த காலம் முடிஞ்சு வசந்தம் உங்கள் வாசலில் காத்திருக்குங்க.
இறுதியாக ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை சிந்திப்போம். இந்த உலகத்தில் உண்மையான கோடீஸ்வரன் யார்? கணக்கில்லாத செல்வங்களை குவிச்சனா, ஐம்புலன்களையும் திருப்திப்படுத்துகிற சுவையை தேடுறவனா? நிச்சயமாக இல்லைங்க. யார் ஒருத்தன் எந்த சூழலையும் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்கிறானோ அவன்தான் இந்த பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த செல்வந்தன். அத்தகைய மன நிம்மதியும் ஆரோக்கியமும் மீன ராசிக்காரர்களுக்கான உங்களுக்கு இப்போது கைகூடி வருது. குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் ஆழ்ந்த இரக்க குணத்தாலும் கற்பனை வளத்தாலும் எதையும் சாதிக்கக்கூடியவங்க. மற்றவங்க கைவிட்ட கடினமான பணிகளையும் உங்கள் நுண்மதியால் வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் கர்ம வினைகளை குறைக்க, வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற ஒரு எளிய வழி. பார்வை திறனற்ற குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற சின்ன உதவிகளை செய்யுங்க. அது ஒரு எழுதுகோலாக கூட இருக்கலாம். நீங்கள் செய்கிற அந்த சிறு அறம் உங்கள் பாவங்களை போக்கி உங்கள் தலைமுறையை காக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.